ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரளி செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று தான் இங்கே சரியான மழை பெஞ்சுது. இன்றைக்கி வந்து பரவாயில்ல, எல்லா செடியிலையுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லா தொட்டிலையும் தண்ணி அப்படியே இருக்குது, மழை தண்ணி. அதனால் நம்ம இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை, தண்ணி இலைங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுற வேலையும் இல்லை. அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. 9 பூ பூத்துருக்குது. இதுவும் இந்த பூவும் கீழே இருந்தே பூத்துருக்குது. நம்மளுக்கு வந்து இது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் எல்லா செடியிலையுமே மேலே தான் பூ வச்சு பார்த்துருக்குறேன். இந்த செடியில் தான் நம்மளுக்கு கீழே பூ வருது. இது வந்து நம்ம கொடுக்குற அந்த மண் கலவை தண்ணி இதனால தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தம் இந்த ஒரு செடியில் பூ பூத்துருக்குது, இன்னும் 3 செடியில் பூக்கலை. இன்றைக்கி வந்து நம்ம செடிக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை என்ன தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து மீன் அமிலம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மீன் அமிலம் போட்டு 5 லிட்டரு தண்ணியில் கலக்கி எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாக்கா எல்லா செடியிலையும் நல்லா பூ வரும், எல்லாமே நல்லா காய் வரும்னு சொன்னாங்க. அதுதான் நான் கொடுத்து பார்த்தேன். இது வந்து 2வது முறை கொடுக்குறோம். நம்ம பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கத்திரிக்காவே நான் பார்க்கல. ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் அது மாதிரி தான் வரும். இன்றைக்கி பார்த்தா 5 கத்திரிக்காய் வச்சுருக்குது நம்ம முள் கத்திரிக்காய் செடியில். ப்ளூ கத்திரிக்காயில் இன்னொரு லைட் க்ரீன் கத்திரிக்காய் வந்து 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. அது வந்து நான் இந்த தண்ணி கொடுக்குறதாலேயோ இல்லை நம்ம வீட்டிலே ரெடி பண்ண வர்மி கம்போஸ்ட்டு நம்ம போடுறோம் அதனாலேயோ எதனாலன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கத்திரிக்காய், பெருசாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். கனகாமரம் பூ வந்து நம்ம நாளைக்கு தான் பறிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் அரும்பாகவே இருக்குது, நாளைக்கு பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி 3 கத்திரிக்காய் மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். நான் வந்து தினமும் ஒரு தொட்டியில் இருக்கிற பழைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புது மண்கலவை வச்சு ஒரு செடி மாற்றி நட்டுன்னு இருந்தேன். இன்றைக்கி வந்து நேற்று மழை பெஞ்சுது, கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா சரி நான் ரெடி பண்ணி வச்ச மண்கலவையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டு ரோஸ் செடி எடுத்து அந்த மண்ணெல்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்கலவை போட்டு அதை நட்டலாம்னு சொல்லிட்டு நான் அதை ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த பெங்களூர் ரோஸ் வந்து நம்ம மாற்றி வச்சிட்டோம். அது வந்து மொத்தம் கட்டிங்கும் பண்ணி விட்டுட்டேன். மேலே இருந்த களையெல்லாம் இப்போ மொத்தம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் அதில் புது துளிர் வருதான்னு சொல்லிட்டு. மல்லிகைப்பூ செடியில் வந்து நிறைய பூ பூத்துருக்குது. இது வந்து 2 மல்லிகைப்பூ செடி வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம இந்த கேனில். இதிலேருந்து இன்னொரு அந்த மல்லிகைப்பூ செடி எடுத்துடணும். ஏன்னா 2 செடிக்கு வந்து அந்த சத்து பத்தலை போல் இருக்குது. அதனால் ஒரு செடியில் மட்டும் நிறைய பூ வச்சுருக்குது, இன்னொரு செடியில் இல்லை. நம்ம அதையும் எடுத்துடணும். மாங்காய் மரம் வந்து நல்லா இருக்குது. மழை தண்ணியாலும் இருக்கலாம், இல்லை நம்ம கொடுக்குற உரத்தாலையும் இருக்கலாம். மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் எவ்வளோ மொத்தம் அரும்பு வச்சுருக்குது. கீழேருந்து மேலே வரல நிறைய அரும்பாகவே வச்சுருக்குது. கனகாமரம் செடி எல்லாமே தளிர் விட்டுடுச்சு. ஆரஞ்சு கலர் கனகாமரமும் நல்லா துளிர் வந்துடுச்சு. கரும்பு வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அந்த மண்ணை கலரி விடணும். அப்போ தான் அது நல்லா இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரைக்காய் செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சு, பூ வைக்க போகுது அவரைக்காய் செடியில். கொய்யாக்காய் மரத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மண் கலவையை போடணும். ஏன்னா நேற்று பேஞ்ச மழையிலையும் அந்த காற்றுலையும் வந்து அது ஆடிட்டு இருக்குது. அது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் மண் கலவை போட்டு மூடணும். அதுக்கு நம்மளுக்கு சரியான டைம் கிடைக்கல. சரி சாயங்கால நேரத்தில் வந்து போடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். இது ஒரு முருங்கை களை வந்து ஒன்று எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. அதை நம்ம நட்டு பார்க்கலாம். இதுலேயாவது சீக்கிரமாக முருங்கைக்காய் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண வர்மி கம்போஸ்ட்டு காய வச்சுருந்தோம். அது வந்து ஒரு பேக்கில் நம்ம போட்டு வைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு செடி நடும்போதும் நம்ம இதை தான் போட்டு மிக்ஸ் பண்ணி நடுறோம். நம்ம இது ரெடி பண்ணி வச்சுட்டு காய வச்சுருக்குறோம். இதுதான் நம்ம ஒரு செடிக்கும் நம்ம போடுறோம், உரமாகவும் போடுறோம். செடி நடும்போதும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரோஸ் செடியில் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ரோஸ் தான் பூத்துருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த நாட்டு ரோஸ் செடி எடுத்து அந்த மண் கலவையை நம்ம மாற்றி வைக்கலாம். இது பாருங்கள் கனகாமரம் வதவிந்து அதுவே முளைச்சிருக்குது. இதுவும் கொஞ்சம் பெருசானால் நம்ம வேறு தொட்டியில் எடுத்து வைக்கலாம். இந்த செடியில் வந்து நிறைய கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது. அதனால் நம்ம இந்த செடி அந்த கரிசலாங்கண்ணி கீரை எல்லாம் பிடுங்கிட்டு இந்த அடியில் இருக்கிற மண் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மேலே இருக்கிற மண் அப்படியே வச்சு நடலாம். ஏன்னா இதில் நம்ம நிறைய எருவு போட்டு வச்சுருக்குறோம்.
நிறைய அந்த இதுவெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி மீன் அமிலெல்லாம் ஊற்றி வச்சுருக்குறோம். அதனால் அடியில் இருக்கிற மண்கலவை மட்டும் நம்ம மாற்றலாம். மேலே இருக்கிற மண்கலவையை வந்து நம்ம அப்படியே வைக்கலாம். இந்த தொட்டியில் வந்து நம்ம இது 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடியை வச்சு. இது மண்கலவை நம்ம மாற்றாமே வச்சுருந்தோம். இதுலேயும் கொஞ்சம் அடியிலெல்லாம் மண் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதனால் இது வந்து களையெல்லாம் இது கொஞ்சம் கட் பண்ணி விடணும். சரி, இது மண்கலவையை மாற்றிட்டு நான் கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு நான் மண் மட்டும் மாற்றுறேன். இது வந்து இதுலேயே வந்து மண்புழு தயாராகிருக்குது. இந்த ரோஸ் செடியிலையும் மண்புழு இருந்தாக்கா அந்த செடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இதை எடுத்தேன். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.